இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் ஃபிசியாலஜியில் ட்ராபிசம் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ட்ராபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ராபிசம் இஸ் அ யூனிடைரக்ஷனல் மூமெண்ட். யூனிடைரக்ஷனல் மூமெண்ட் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் போகிறது, ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக. இப்போது சன்லைட் படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட் அந்த டைரக்ஷனில் போகிறது தான் ட்ராபிசம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம் இருக்குது. First, tropism is a unidirectional movement of a whole or part of the plant towards the direction of stimuli. அந்த ஸ்டிமுலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்ஷனில் போகிறது தான் வந்து ட்ராபிசம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னேன், இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம் பார்த்தோன்னா ஃபோட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம், திக்மோட்ராபிசம், கீமோட்ராபிசம். இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பிக்சரும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபோட்டோட்ராபிசம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பிளான்ட் பார்ட் வந்து லைட்டுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஃபோட்டோனாலே நம்மளுக்கு தெரியும் லைட் அப்படின்றது. ஸோ அந்த பிளான்ட் பார்ட் வந்து லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூமெண்ட்டில் வந்து வளர்கிறது தான் வந்து ஃபோட்டோட்ராபிசம். அந்த டைரக்ஷனில் போகும். ஸோ அதுதான் வந்து ஃபோட்டோட்ராபிசம். ஃபோட்டோனா என்ன, லைட்டு. ட்ராபிசம்னா அந்த யூனி டைரக்ஷனல் மூமெண்ட், அந்த ஃபோட்டோ லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்ஷனில் போகிறது தான் வந்து ஃபோட்டோட்ராபிசம். எக்ஸாம்பிள், ஷூட் ஆஃப் த பிளான்ட். ஷூட் ஆஃப் த பிளான்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த செடியோட மேல் பாகம், ரூட் இல்லாமல் மீதி மேலே இருக்கிறது ஃபுல்லாமே ஷூட்னு சொல்லுவாங்க. ஸோ ஷூட் ஆஃப் அ பிளான்ட் தான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜியோட்ராபிசம். ஜியோட்ராபிசம் பார்த்தோன்னா, ஜியோனா என்ன, கிராவிட்டி, ஓகேங்களா. அதே மாதிரி கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட் வந்து மூமெண்ட் ஆகி போகிறது தான் வந்து ஜியோட்ராபிசம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் த பிளான்ட். அப்புறம் ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோட்ராபிசம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹைட்ரோனாலே நமக்கு தெரியும் வாட்டர் அப்படின்றது. ஸோ மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் பார்ட் டுவார்ட்ஸ் வாட்டர், வாட்டர் பக்கமாக அந்த பிளான்ட் பார்ட் வந்து போகிறது தான். நான் வந்து இந்த பிக்சரை வந்து மாற்றி கொடுத்துருப்பேன். கீழே வந்து ஹைட்ரோட்ராபிசமுக்கு பிக்சர் இருக்குது, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அந்த வாட்டர் இருக்குன்னா அந்த ரூட் பாருங்கள், அந்த வளைஞ்சி அந்த வாட்டர் பக்கம் போகிறது இல்லைங்களா, அதுதான் வந்து ஹைட்ரோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட்டு தான் வந்து போகிறது. அதனால் இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திக்மோட்ராபிசம் பார்த்தோம்னா, திக்மோ அப்படின்னா வந்து என்னென்னா டச் மூலிமா போகிறது. இப்போ வந்து அதுக்கு ஏதாச்சும் கிளைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த கொடியெலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அது ஏதாச்சும் சுற்றிட்டு போகும்ல, அந்த மாதிரி அந்த மூமெண்ட் வந்து டச் பண்ணி கிளைம்ப் ஆகி போகும். எக்ஸாம்பிள் கிளைம்பிங் வைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பிக்சர் தான், இந்த கம்பி இருக்குன்னா அதை சுற்றிட்டு போகிறது இல்லையா, அதுதான் வந்து திக்மோட்ராபிசம். நெக்ஸ்ட்டு கீமோட்ராபிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட் பார்ட் ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த பிளான்ட் பார்ட் வந்து அந்த டைரக்ஷனில் போகிறது தான் வந்து கீமோட்ராபிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட்டில் இருக்க போலன் டியூப் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து இந்த சுகர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதோட ஸ்டிக்மாவும் போலன் கிரைனும் என்ன ஆகும், க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கீமோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜியோட்ராபிசம் அப்படின்றதுல 2 டைப் இருக்குது. ஜியோட்ராபிசம்னா என்னென்னு பார்த்துட்டோம், ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம், நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னா க்ரோத் டுவார்ட் கிராவிட்டி. அது எப்படி சொல்கிறது, சாயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராவிடேஷன் போஸ்க்காக அது போகும். அது வந்து பாசிட்டிவ், ஏன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏன் அது பாசிட்டிவாக இருக்குதுன்னு இதில் சொல்கிறாங்கன்னா, அது வந்து மண்ணு கீழே போகிறது தான் வந்து அதுக்கான பாசிட்டிவ். இதே நம்ம பிளான்ட்டில் வந்து ஷூட் போச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம்னா கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகும், அது வந்து பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம். எக்ஸாம்பிள் ரூட் சொல்கிறாங்க, அது வந்து டவுன்வார்ட்ஸாக போகுது, சாயிலில் போகுது, அதனால் அது வந்து பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் சொல்கிறாங்க. நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னா க்ரோ அவே ஃப்ரம் த கிராவிட்டி. இப்போ பாசிட்டிவ் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அதுதான் கரெக்டான டைரக்ஷனில் போகுது. இந்த பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் ரூட் வந்து சாயிலில் தான் போகும். அப்படி சாயிலில் போகாமல் அது வந்து கிராவிட்டிக்கு மேலே
போச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஜியோட்ராபிசம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டெம்மு ஷூட்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிராவிட்டிக்கு மேலே போகும், சாயிலுக்கு மேலே வளருது இல்லையா, இது வந்து நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெம்ஸ் க்ரோஸ் அப்வர்ட் நோக்கி போகிறது தான் வந்து நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். பாசிட்டிவ்னா ரூட்னா கீழே தான் போகணும், அப்படி கீழே போகாமல் அது மேலே போச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் சொல்கிறாங்க. இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும், இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னவாகுது, பாசிட்டிவ் என்ன ஆகுது, கீழே நோக்கி வளருது, அதே நெகட்டிவ் வந்து மேலே நோக்கி வளருது இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோட்ராபிசம். நான் சொன்னேன் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம்னா என்னென்னா, இப்போ செடி மேலே இருக்குது, லீவ்ஸ்லாம் மேலே இருக்குன்னா அது மேலே தான் இருக்கணும். ஒருவேளை அதே கீழே வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் ஆகிடும். லைட் வெளிச்சத்தில் பட்டால் தான் அது வந்து ஃபோட்டோட்ராபிசம். அந்த ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னா அப்போ அது எங்கே இருக்கணும், சாயிலுக்கு மேலே இருக்கணும். அப்படி சாயிலுக்கு மேலே இல்லாமல் அந்த செடி சாயிலுக்கு கீழே அப்படி இருந்துச்சு, ரூட்டு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா குழம்பும் இந்த இடத்துல தான். ஸோ பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம், நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னா க்ரோத் டுவார்ட்ஸ் லைட்டு பக்கமாக வளரும். எக்ஸாம்பிள் என்ன, ஸ்டெம் ஷூட். அதுவே நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம்னா ரூட் பக்கமாக வளரும். ஓகேங்களா. Gnostic movement is the movement of plant parts in response to a stimulus, but the direction of movement does not depend on the direction of the stimulus. Gnostic movement ஒன்றும் இல்லை, டச் பண்ணுறது மூலிமா அது ரெஸ்பான்ஸ் ஆகி அந்த டைரெக்ஷனில் போகும். இப்போ அது மேலே ஒரு சன்லைட் பட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்தாலோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மூமெண்ட் ஆகிறது தான் வந்து நாஸ்டிக் மூமெண்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து இன்டென்சிட்டி டிபெண்ட் ஆகிருக்கு, டைரக்ஷன். இது வந்து அந்த டைரக்ஷனில் தான் போவோம், அந்த டைரக்ஷனில் தான் போவோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது வந்து நம்ம அது ஜஸ்ட் மூமெண்ட் ஆகும், அவ்வளோதான். இதில் டைப்ஸ் இருக்குது, திக்மோனாஸ்டி, ஃபோட்டோனாஸ்டி, நிக்டினாஸ்டி, தெர்மோனாஸ்டி அப்படின்ட்டு. திக்மோனாஸ்டி அப்படின்னா தொட்டா சிலுங்கி செடி நமக்கு தெரியும் இல்லையா, அது தொட்டால் என்ன ஆகும், அப்படியே சுருங்கி போயிடும். அதுதான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. மீமோசா புடிக்கா, இது வந்து பயாலஜிக்கல் நேம். டச் மீ நாட் பிளான்ட் நம்ம சொல்லுவோம். இது வந்து என்ன ஆகும், நம்ம டச் பண்ணால் சுருங்கும் இல்லையா, லீவ்ஸ் ஃபோல்ட்ஸ் வென் டச்டு. நம்ம டச் பண்ணால் என்ன ஆகும், அந்த லீவ்ஸ்லாம் ஃபோல்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னத்துக்கு எக்ஸாம்பிள்னா திக்மோனாஸ்டி. திக்மோனாலே என்ன, டியூ டு டச் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஓகே, இப்போ ஃபோட்டோனாஸ்டி அப்படின்னா என்னென்னா, ஃபோட்டோன்னா என்ன, வெளிச்சம், லைட். அது பண்ணுறது மூலயமா அந்த ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகும் இல்லை க்ளோஸோ ஆகும். இதில் வந்து லோட்டஸ் அண்ட் சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. நிக்டினாஸ்டி அப்படின்னா மூமெண்ட் டியூ டு டே அண்ட் நைட். இப்போ டே ஆனால் மலர்றதோ இல்லை நைட் ஆனால் சுருங்குறதோ அந்த மாதிரி மாறி மாறி வர்றதை வந்து நிக்டினாஸ்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தெர்மோனாஸ்டினா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வளரும். இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்குன்னா அந்த ஃப்ளவர் நல்லா வளரும், இப்படிலாம் லோ டெம்பரேச்சர் இருக்குன்னா அந்த ஃப்ளவர் அப்படியே சுருங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து தெர்மோனாஸ்டி. தெர்மோனா டெம்பரேச்சர், மூமெண்ட் டியூ டு டெம்பரேச்சர் சேஞ்ச். எக்ஸாம்பிள் துலிப் ஃப்ளவர் ஓப்பனிங் வார்ம். இந்த துலிப் ஃப்ளவர்ன்றது ரொம்ப வார்மாக இருந்தால் தான் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. இதோட முடியுது. நீங்கள் வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டாபிக் எடுக்கணும், இதில் இது புரியல, இந்த இடத்துல புரியல அப்படின்னாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.